கைஸ், இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில், அதாவது சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு 38 கிலோமீட்டர், அதாவது வாழப்பாடி பைபாஸ் ரோட்டு போகிற இடத்துல இருக்குது இந்த கோவில். ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா ஜங்ஷனில் இறங்கி ஜங்ஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து ஆத்தூர் போகிற பஸ் பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் முத்துமலை முருகன் கோவில் சொன்னாலே உங்கள் ரோட்டு மேலே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ரோட்லேருந்தே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே தான் அங்கே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டோம். ஸோ நாங்கள் போன நேரம் சரியான மழை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா சின்ன டிஃபால்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னுமே அந்த மக்கள் போகக்கூடிய அந்த ஃப்ரீ தரிசனத்தில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் எதுவுமே போடாதனால மழை அதிகமாக பெஞ்சுது. ஸோ அதில் நிறைய பக்தர்கள் நனைஞ்சாங்க. ஸோ நானும் ஃபுல்லாமே நனைஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் சாமியை நல்லா பீஸ்ஃபுல்லாக கும்பிட்டேன். ஸோ இங்கே எதுவும் உண்டியிலெல்லாம் எதுவுமே இருக்காது, நீங்கள் தட்டில் தான் காணிக்க போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே லட்டு, அது போக பிரசாதம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அது போக சாமி முன்னாடி என்ட்ரன்ஸ் கிட்டே போகும்போது சரியான மழை இருந்ததுனால அந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். ஸோ முருகன் சிலை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ரொம்பவும் வியப்பாகவே இருந்துச்சு. எப்படா இதை இவ்வளோ ஹைட்டு எப்படா பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 111 அடியும், இதோட பீடம் அதாவது மொத்த சன்னதியும் சேர்த்து 35 அடியும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தமாக இந்த சிலை பார்த்திங்க அப்படின்னா 146 அடி உயரம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் ராஜகோபுர வேலையெல்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணணும். ஸோ மக்கள் ரொம்பவுமே வெளியே வந்து சுற்றி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே ஷெட்டெல்லாம் எதுவும் பெருசாக எதுவும் போடல. ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் நல்லா நடந்துகிட்டே தான் நின்றுட்டுருந்தோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஷெட்டு போட்டு மழை வந்தாலும் மக்கள் நல்லா முன்னாடி நீங்கள் சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுதான் என்னோடய ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா நாங்கள் போகிறப்போ சரியான மழை. ஸோ இது கூட சேர்ந்து குழந்தைகளும் நிறைய தாய்மார்கள் நின்றுருந்தாங்க. ஸோ அதனால் மழையை நனைஞ்சிட்டு இருந்தாங்க. அது ஒன்று மட்டும் தான் அங்கே பெரிய ட்ராபேக். இந்த செட்டெல்லாம் நல்ல பெரிய செட்டாக போட்டாங்க அப்படின்னா மேபி மழை வந்தாலும் நீட்டாக இன்னும் சாமி கும்பிட்டு போகலாம். ஸோ அது இங்கே அந்த ஊர் மக்களோட ஒரு கோரிக்கையாகவோ வைக்கப்படுது. ஸோ என்னோடய கோரிக்கையும் அதுதான். ஸோ அதை மட்டும் அந்த நிறுவனர் பார்த்து செஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட முருகரை பார்க்க நெருங்கி வந்துட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த முருகரோட அந்த ஃபுல் இதுவும் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அங்கே நின்று செல்ஃபி எடுத்தாங்க.